ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கு இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர், ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் மனவளக்கலை நிபுணர். சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக மே 8 ஆண்டாள் வாசு அகாடமியோட கிளாஸ் 2வது பயிற்சி வகுப்பு நடக்குது. அது தென்காசி, அதாவது குற்றாலம் டு பழைய குற்றாலம் போகிற வழியில் இயற்கை சூழலோடு இருக்கும். கிளாஸ் நடக்கக்கூடிய இடம் ரொம்ப இயற்கையாக சூழலோடு இருக்கக்கூடியதுனால தான் அங்கே வச்சுருக்கோம். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா 100% நீங்களே அந்த வாஸ்து தெரிஞ்சுக்க பெரிய விஷயம். சார் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சார் நான் மணி கிளாஸ் மட்டும் கற்றுக்கிறேன் சார் அப்படின்னா. மணி கிளாஸ் வந்தீங்கன்னா 10,000 ரூபா ஃபீஸு. ஆனால் நீங்கள் அந்த 7 நாளும் சேர்ந்து வந்தீங்கன்னா அது ஃபீஸ் கம்மி தானே உங்களுக்கு. அப்போ எது பெஸ்ட்டுன்னு நீங்களே செலக்ட் பண்ணிங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ 7 நாளில் அண்ணன் 4 நாள் எப்படி நிச்சயமாக கிளாஸ் எடுப்பாங்க. இதையும் கற்றுக்கலாம், அதையும் கற்றுக்கலாம், எல்லாத்தையும் கற்றுக்கலாம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நிச்சயமாக இதுதான் உண்மை. அப்போ வாஸ்து எல்லாத்துக்கும் தெரியணும். ப்ரொஃபஷனலாக போய் பார்க்குறது ஒரு பக்கெட்டாக இருந்தாலும், நம்ம பில்டிங் கட்டையில் நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வீடு கட்டுறோம், நமக்கு வீடு கட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக வாஸ்து கற்றுக்கிறது சிறப்பான விஷயம். நான் சொல்கிறேன்னா, பரிகாரங்கள் பின்னாடி போக மாட்டீங்க. நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நிச்சயமாக பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் 100% என்ன பண்ணுவீங்கன்னா சிறப்பாக செயல்படுவீங்க. அப்போ நமக்கு வாஸ்து ஃபண்டமெண்டல்னால் என்ன? காற்றை சரி பண்ணுறது தான் வாஸ்து. நிச்சயமாக தினமும் ஜோதிடம் பார்த்து இந்த ஜோதிடத்தில் செயல்படுத்தாமல் நீங்கள் வாஸ்துப்படி பார்த்து வீடு கட்டுனா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் சார், நான் நிறைவாக இருக்கணும் சார், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் சார், நான் ரொம்ப சூப்பராக இருக்கணும் சார் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயந்தான். அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்காமல் கொஞ்சோண்டு வச்சுருங்க. நல்ல பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நான் உண்மையாக பேசுகிறேன். ஏன்னா எனக்கு இதில் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி போனீங்கன்னா 100% மாட்டிக்குவீங்க. அப்போ பரிகாரம் செயல்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக பரிகாரம் செயல்படுத்தாது. வாழ்க்கையில் பரிகாரங்கிறது விஷயம் கையில் கயிறு கட்டுற ஆள், தன்னம்பிக்கை இல்லாத ஆள் தான் பரிகாரங்கள் பின்னாடி போவாங்க. இந்த கேட்குதா அப்படிங்கிற ஒரு பார்க்குறவங்க ஒரே ஒரு இது பண்ணால் பரவாயில்ல. சவுண்டு கேட்குதான்னு தெரியல. நிச்சயமாக நான் இப்போ எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பீகார் வந்துட்டேன். இந்தியாவோட எல்லை பார்டரில் ரசூல் அப்படிங்கிற இடத்துல இருக்கேன். இப்போ இனிமேல் நான் காட்மாண்டு உள்ளே போயிடுவேன், அதாவது நேபாளத்தில் உள்ளே போயிடுவேன். ஆக்சுவலாக நேபாளம் போயிட்டேன்னா எனக்கு டவர் கிடைக்காது. நான் இன்டர்நேஷ்னல் ரோமிங் போடணும். போட்டால் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணாதுன்னு என் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஆக்சுவலாக நாளான்னைக்கு முக்திநாத்தில் இருப்பேன். ரொம்ப அற்புதமான விஷயம். 108 திவ்ய தேசத்தில் 106வது திவ்ய தேசம். இது கிடைக்க ஒரு கிடைக்கா விஷயந்தான். உங்கள் வாழ்க்கையில் பயணம்லாம் படணும். பயணப்படாமல் எப்படி இருக்கிறது வாழ்க்கையில் மனிதன்? அது பல ஊர் தண்ணியை குடித்து வளரணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே கிடைக்கும். நான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், தினமும் பயணப்படுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் மனதில் எது தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. எப்பயுமே உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமாக செயல்படுத்துங்க. உங்கள் மனதுக்கு தெரியும் இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. பேராசைப்படாதீங்க, ஆனால் நியாயமாக செய்யுங்க. நிச்சயமாக நம்ம எல்லா இடமும் போய் பார்க்கணும். நம்ம பெரிய லெவலில் உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு சொல்லலை. நிச்சயமாக பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. நிச்சயமாக பார்க்குறோம். பார்க்குற வயசில் பார்க்காம 70 வயசு 80 வயசில் போய் பார்க்க நிச்சயமாக பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். உண்மையிலே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். நான் இந்தியா முழுக்க முதல்ல உலகம் சுற்றியிருக்கேன். நிச்சயமாக வெளிநாட்டு பயணமும் நான் சிறப்பாக செயல்படுத்துவேன் நான் நம்புகிறேன். 100%. வாஸ்து நீங்கள் 100% எல்லாருமே கற்றுக்குங்க. எனக்கு என்ன நான் சொல்லித்தரேன். ஒரு மூலமட்டம் அடிக்கிறது கூட நம்மளை ஏமாத்துறாங்க. ஒரு மேஸ்திரியோ இல்லை ஒரு இன்ஜினியரோ நம்மள்ட்ட ஒரு சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சால் 1 கோடி ரூபா போட்டு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு இடம் வாங்க போகிறீங்க, நீங்களே கற்றுக்குங்க. நீங்கள் யூடியூப்பில்
ஒன்றுமே தெரியாது, சொந்த வீடே இருக்காது, அடித்து விடுவான் அவன் பாட்டு. ஆஹா ஊகா பட்டையை கிளப்புறேன், அதை கிளப்புறேன், இதை கிளப்புறேன். வாழலையா மனிதன் எல்லாமே? வாழ்கிறாங்க, இழப்புடன் வாழ்க்கை வந்துடும். அந்த இழப்பு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம நிச்சயமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கணும்னா நீங்கள் ஆண்டாள் வாசு அகாடமியில் கலந்துங்க. இது 8ஆம் தேதி மே 8 நடக்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும் நிகழ்ச்சி. லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க. நிச்சயமாக வந்து கற்றுக்குங்க. சீரும் சிறப்புமாக வாஸ்துவை கற்றுக்குங்க. சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க? என்னுடைய நண்பர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவர் 2 நாள் என்கிட்ட கேள்வி கேட்டார், என்னால் சொல்ல முடியல. சார் என் வீடு இருக்குது சார், நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? செப்டிக் டேங்கை விட நான் பெருசாக போடணும் சார், போடலாமா சார் அதன்னு கேட்குறாரு. எதை சார் அப்படின்னு கேட்டேன். சார் வடகிழக்கில் தண்ணி தொட்டி போடணுங்கிறீங்க, செப்டிக் டேங்கை விட தண்ணி தொட்டி பெருசாக போடணுங்கிறீங்க. அவருடைய கேள்வி, சார் நான் செப்டிக் டேங்கை விட தண்ணி தொட்டி பெருசாக போடுறேன், அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா சார் கேணியே பறித்து போடுறேன் சாருங்க. 100% போடலாம். என்ன போடலாம்? கேணியே போடலாம். வடகிழக்கு மூலையில் கேணி போடலாம். அவருடைய அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த போரை சுற்றி கேணி போடலாமா? போர் இருக்குல்ல, போர் பைப் இருக்குல்ல, அதை சுற்றி ரவுண்டாக பறித்து உள்ளே கேணி போடலாமா? 100% போடலாம். என்னுடைய ஒவ்வொரு வீட்லேயுமே போருக்குள்ளே தான் தண்ணி தொட்டியை அமைச்சிருக்கேன். வடகிழக்கு மூலையில் போர் போட்டு, அதாவது கார்னர் குத்து இல்லாமல் போட்டு, அதுக்குள்ளே தான் நான் தண்ணி தொட்டியே, அந்த போருக்குள்ளே தான் தண்ணி தொட்டி போட்டிருக்கேன். போரில் இப்போ மழை தண்ணி வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக மழை தண்ணி வந்து எங்கள் வீட்டோட போர் தொட்டிக்குள்ளே விட்டுட்டேன், நல்ல தண்ணி தொட்டிக்குள்ளே விட்டுட்டேன். அந்த தொட்டியில் வலிஞ்சு என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போர் குழாய்க்குள்ளே மேலே வழியே போயிடும். காமன் பைப்பு கார்பரேஷன் வாட்டர் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்தால் அது ரொம்ப நாளும் அதுவும் அதுக்குள்ளேயே போயிடும். பரவாயில்ல, அது நம்ம நிப்பாட்டிடுவோம். இருந்தாலும் ரொம்ப ஓவர்ஃபுல் ஆச்சு அப்படின்னா போயிடும் அதுக்குள்ளேயே. அப்போ இது மாதிரி தான் நிச்சயமாக அமைக்கணும். ஆனால் அந்த கேணியே அமைக்கிறார். வடகிழக்கு மூலையில் போரை சுற்றி கேணி அமைக்கிறார். அமைச்சிக்கிட்டோம், எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் கேணி அமைச்சா என்ன பண்ணுவீங்க? மேலே வந்து சுற்று கட்டை கட்டுவீங்க, அப்புறம் ராட்டினம் பொண்ணுன்னு போடுவீங்க, அப்புறம் மேலே இது போடுவீங்க. அதுதான் செய்யக்கூடாது. அப்போ வீடை விட அது உயரமாக போயிடும். எது உயரமாக போயிடும்? அந்த கேணி கட்டை கட்டுறீங்க, சுற்று கட்டை கட்டுறீங்க அப்படின்னா கேணி போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம்? தரையோட தரையாக தந்தரையாக போட்டுக்கிட்டு, நல்லா புரிஞ்சுங்க, அதில் ஓப்பன் இது வச்சுக்கலாம். எனக்கு இதில் ஒன்றுமே இல்லை. 100% நீங்கள் என்ன பண்ணலான்னா கேணி போடலாம். வடகிழக்கு மூலையில் உங்கள் வீட்டில் கேணி போட்டிங்கன்னா நல்ல விஷயந்தான். 100% மிகப்பெரிய லெவலில் பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அப்போ உங்கள் வீட்டில் செப்டிக் டேங்கை விட கேணி வந்துடுது, பள்ளம் வந்துடுது. அப்போ பள்ளம் இருக்கலாமான்னா இருக்கலாம், 100% இருக்கலாம். நமக்கு தேவை செப்டிக் டேங்கு 10,000 லிட்டர்னால் இது 20,000 லிட்டர் இருந்தால் சிறப்பு. அப்போ உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் கேணி போட்டு அதில் வந்து போர் உள்ளே போட்டுக்கலாம். மேலே நிச்சயமாக என்ன பண்ணக்கூடாது? கட்டை கட்டாமல் மட்டமாக காங்கிரீட் போட்டு ஒட்டி அந்த திறக்கிறது மூடுறது வச்சுக்கலாம். 2வது மழைநீர் சேகரிப்பு தொட்டி தண்ணியை எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் உள்ள அவ்வளோ தண்ணி வர்றதையும் கண்டினியூட்டியாக சேர்த்து எங்கே கொண்டு போய் விடலாம்? அந்த கேணிக்குள்ளே விடலாம். 100% விடலாம். அதுதான் உண்மை. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், இப்போ இது என்ன, இப்போ ஒரு செப்டிக் டேங்க்கு, ஒருத்தர் வீட்டில் செப்டிக் டேங்க் மட்டும் தான் இருக்கும், போர் இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும், பண பற்றாக்குறையோடு தான் இருப்பாங்க. அந்த பணம் பற்றாக்குறையை போக்க தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வடமேற்க செப்டிக் டேங்கை விட வடகிழக்கில் பெரிய லெவலில் தண்ணி தொட்டி போடணும். அவர் என்ன சொல்கிறாரு? நான் தண்ணி தொட்டிக்கு பதிலாக கேணியே போட்டுறேன், நான் கேணியை போட்டுக்கிறேங்களோ. நல்லா தலவுசாக போட்டுங்க, யார் வீட்டில். ஆனால் நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த இடம் இருக்கணும், ஆஸ் பண்ணிக்கணும், மூளை குத்து இருக்கக்கூடாது. இப்போ வடகிழக்கு சுத்தமாக வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் கொண்டு போய் கேணி போடக்கூடாது. கேணியை வந்து உருண்டையாக போடலாமா சதுரமாக போடலாம், அது எனக்கு கான்செப்டே இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் உள்ளே போடுறப்போ தண்ணியை போட்டுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே கேணி அமைச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம். பணம் உங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, தண்ணி என்ன பண்ணுறீங்க, மகாலட்சுமியை ஃபுல்லாக தேக்குறீங்க. அப்போ உங்கள் வீட்டில் பணம் எப்பயுமே இருக்குன்னா வடகிழக்கில் இந்த விஷயத்தை செய்யலாம். எந்த விஷயத்தை செய்யலான்னா வடகிழக்கு மூலையில் 100% கேணி அமைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தண்ணியெல்லாம் பைப் லைன் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நல்லா பிளான் பண்ணிக்கங்க.
பிளான் பண்ணி நல்லா நீட்டாக பைப்பு 4 இன்ச்சு பைப்போ 6 இன்ச்சு பைப்லாம் போட்டு எல்லாமே கொண்டு வந்து கரெக்டாக வந்து எல்லாம் சாம்பர் தொட்டி மாதிரி வடைகளை கட்டி தண்ணியில் கூழாங்கல் போட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கேணிக்குள்ளே விடுற மாதிரி எல்லாம் செட் பண்ணிடுங்க. கேணிக்குள்ளே வழிஞ்சு பூமிக்குள்ளே போகலாம், 100% போகலாம். நல்லா பணம் நிற்கும். உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கணும் சார்னா வடகிழக்கில் என்ன பண்ணால் பணம் உங்கள்கிட்ட வரும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வடகிழக்கு மூலையில் கேணி அமைக்கலாம். 100% அமைக்கலாம், 200% அமைக்கலாம். அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு. இப்போ வாஸ்துவில் நான் சொன்ன விஷயத்தில் அற்புதமான விஷயம். 100% சிறப்பான விஷயம். நான் ரக்ஷோவில் இருக்கேன், காஃபி இப்போ தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, ட்ரிப்பு சூப்பராக இருக்குது. மே 21 செம்ம ட்ரிப்பு. நீங்கள் நிச்சயமாக வாங்க, உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். டெல்லி போகிறோம், டெல்லி சுற்றி பார்க்குறோம். அப்புறம் வந்து நேராக பஞ்சாப்பு. இப்போ இந்த நடந்த தாக்குதலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து காஷ்மீர் நம்ம போகல, பஞ்சாப் போகிறோம். பஞ்சாபில் போய் சுற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் போகிறோம், ரிஷிகேஷை சுற்றி பார்க்குறோம். ஹரித்வாரை சுற்றி பார்க்குறோம். நேராக டேராடூன் போகிறோம், சுற்றி பார்க்குறோம். அங்கேருந்து நைனிடால் வரோம், அங்கே சுற்றி பார்க்குறோம். அட்டகாசமாக இருக்கும். நீம் கரோலி பாபா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா நேராக வந்து ஆக்ரா வந்து தாஜ்மஹால் சுற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஜெய்ப்பூர் போகிறோம். ஜெய்ப்பூரில் காட்டுஷாம் சல்சர் பாலாஜி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோக்கல் சைட்ஸிங் கோட்டையெல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு தான் வரப்போகிறோம். 9 நாள் ட்ரிப்பு, செம்ம ட்ரிப்பு. இந்த அமௌண்ட் வந்து ஃப்ளைட் டிக்கெட் ஏறினாலும் 39,500 அமௌண்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக வாங்க, பயன்பெறுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே குளமாக இல்லாமல் ஆறாக மாறுங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் பணம் வந்து கொட்டணுன்னா வடகிழக்கில் இந்த விஷயத்தை நிச்சயமாக செய்யணும். அது எந்த விஷயம்னு நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை பார்த்துங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபதிக்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரநடுவோம், மழை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.